9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் 4th யூனிட் பார்க்குறோம். 17 ஆரஞ்சஸ் எழுதுனது வந்து பில் நாட்டன். 17 ஆரஞ்சஸ் பில் நாட்டன். ஓகேவா? இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஷிப்பில் வேலை பார்த்துட்ருப்பான் ஒரு பையன். அந்த பையன் வந்து அங்கே இருக்க ஆரஞ்சஸ்லாம் வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு திருடிட்டு வருவான். அவன் மாட்டிக்குவான். அங்கே உள்ள ஒரு போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட் மாதிரி உள்ளே வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க வெளில போயிட்டு வர்றதுக்குள்ளே அவன் கையில் இருக்க எல்லா ஆரஞ்சையுமே சாப்பிட்ருவான். ஸோ வந்து என்ன ஒரு ஆரஞ்சு கூட இல்லை, ஆரஞ்சோட தோல் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து கதை. அடுத்து a ship's cat is a cat that rides along on trading, exploration and naval ships to catch mice and rats which can cause damage to ropes and electrical wiring, screws, food, grains in the cargo and wooden parts of the ship. ஸோ rats வந்துட்டு ஷிப்பில் போயிட்டு நிறையா இதெல்லாம் டேமேஜ் பண்ணிடுங்க, ரோப்ஸு இதில் எலக்ட்ரிக்கல் வைர்ஸ்லாம் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுகிட்டருந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கேட்டை கூடயே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இதில் காமிச்சிருக்காங்க. ஷிப்ஸ் கேட், அது பேர் வந்து ஷிப்ஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரேடிங் டைமில் வந்து அவங்க எப்போவுமே நாவலில் அவங்க கூடயே வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து இந்த ஸ்டோரியில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து அங்கங்கே இருக்கும். அடுத்து வந்து giving oranges during their New Year season is a festive ritual of the Chinese. They are usually given in pairs as a symbol of friendship. பேர் 2 4 அப்படி தான் கொடுப்பாங்களாம் சைனீஸ்காரங்க. அது வந்து சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்காக 15 டைமில் வந்து நியூ இயர் சீசனில் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆரஞ்சஸ் கொடுக்குறது அவங்க ஹேபிட் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன். ஓகேவா? பில் நாட்டன், நோன் அஸ் பில் நாட்டன். அவர் என்ன பண்ணுறாரு? ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட் ஆத்தர், வீவராக இருந்திருக்காரு, கோல் பேக்கராக இருந்திருக்காரு, லாரி டிரைவராக இருந்திருக்காரு. அதனால தான் ஹீ ஸ்டார்டட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து எழுதியிருக்காரு. ஸோ கஷ்டப்படுற இதுலேருந்து வந்தனால கோல் ஸ்டார்டட் ரைட்டிங் இஸ் ப்ரிஃபர்ட் என்விரான்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி. அதை பற்றி மெயினாக எழுதுகிறவர் இவர் தான். மெனி நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஆல்ஃபி, ஓகேவா? ஆல்ஃபி அப்படின்றது நாவலுக்காக அவருக்கு ரொம்ப பெரிய பேர் இருக்குது. இட்ஸ் 1977 children's novel My Paul Spatger is an account of his childhood. 1920s பால்டமோர் சைல்ட்ஹுட் பற்றி மை பால் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்காரு. 1920. அடுத்து டாக்ஸ் அப்படின்னா வந்து என்க்ளோஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் இன் எப்போ. அவரோட நாவல் வந்துட்டு இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த பிளே ஆல்ஃபி. இட்ஸ் 1977 சில்ட்ரன் நாவல் மை பால் Spatger is an account of his childhood 1920 பாஸ்டனில். ஓகேவா? அடுத்து டாக்ஸ் அப்படின்னா என்க்ளோஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் இன் எ போர்ட் ஃபார் த லோடிங் அண்ட் அப்லோடிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷிப்ஸ். ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் இன் எ போர்ட் ஃபார் த லோடிங் அன்லோடிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷிப்ஸ். இங்கே வச்சு தான் விசாரிப்பாங்க அவரை. ஸோ அதனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ரான் அப்படின்னா எ ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட் ஓன் ஓவர் த ஃப்ரண்ட் ஆஃப் ஒன்ஸ் க்ளோத்ஸ் அண்ட் டைட் த பேக். ஸோ வியர் பண்ணியிருக்கிறது தான் ஆப்ரான். அந்த ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே தான் ஆரஞ்சு வச்சு எடுத்துகிட்டு வருவான். அடுத்து ரெட் ஹேண்டட் அப்படின்னா மாட்டிக்கிறது. யூஸ்டு டு இண்டிகேட் எ பர்சன் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங் ராங். ரெட் ஹேண்டடாக மாட்டிக்கிறது. அடுத்து கன்சீல்டு அப்படின்னா ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹிடன். கன்சீல்னால் அந்த கன்சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி சீக்ரெட் ஆர் ஹிடன். பிளாபரிங் டு வில் சீக்ரெட்ஸ் இன்டிஸ்க்ரீட்லி அண்ட் தாட்லெஸ்லி வளர்றது. அடுத்து பிப்ஸ் அப்படின்னா சம் ஹார்ட் சீட்ஸ் இன் ஏ ஃப்ரூட் பீப்பில் இருக்கிறது தான் வந்து பிப்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து சங்க்ஸ் அப்படின்னா திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங். சங்க் ஃபுட்டுனா பெரிய பெரிய பீஸ் இருக்கும். சில திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங், அதுதான் வந்து சங்க். த நரேட்டர் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் ஆரஞ்சஸ். த நரேட்டர் வாஸ் சர்ச்டு பை த போலீஸ்மேன் பிகாஸ் his pockets were bulging. ஓகேவா? த நரேட்டர் kept his mouth shut when questioned by Pongo because anything said that it would evidence against him. Narrator's head advised him to eat all the oranges. Pongo found no trace of oranges on the table because the narrator had eaten them all. எல்லாத்தையுமே சாப்பிட்டான். இது வந்து இந்த ஜஸ்ட் இந்த ஸ்டோரியில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ எவிடன்ஸ் அப்படின்னா ப்ரூஃப். ஃபியூரியஸ்லி அப்படின்னா ஆங்க்ரிலி. ஃபியூரியஸ்லின்னா ஆங்க்ரிலி. ஃப்ரைட்டுன்னா பயந்துடுது, அஃப்ரைடு. அடுத்து குவைட்னா சைலண்ட். ட்ரபிள்னா டிஃபிகல்ட்டி. ஹிடன் ஆப்போசிட் வந்து எக்ஸ்போஸ்டு. ஆர்டர்டு ரெக்வெஸ்டட். லாக்டு ரிலீஸ்டு. கேர்ஃபுல்லி கேர்லெஸ்லி. சிக்காக இருக்கிறதுனா ஹெல்த்தியாக இருக்கிறது. அடுத்து காஸ் ஆக்ஷன் எஃபெக்ட். கிருஷ்ணதேவராயன் வான்ஸ் இது வந்து லிசன் பண்ணிவிட்டு ஸோ அந்த
லிசன் பண்ணி அதோட இது எஃபெக்ட் வந்து என்ன ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க என்ன எஃபெக்ட்டு அப்படின்னு எழுதுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்பு வந்து வர்றது தான் ரொம்ப முக்கியம். A phrasal verb is a verb that has a main verb together with an adverb, a preposition or both to create a completely new meaning. ஓகேவா? ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா வந்து அது ரொம்ப பழக்கமாக வச்சுருக்கவங்க, அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் பிரியாணி அந்த மாதிரி. ஹேவிங் ஏ ஸ்ட்ராங் லைக்கிங் ஃபார், அதோட ஹேவிங் ஏ ஸ்ட்ராங் லைக்கிங் ஃபார். ஓகேவா? அடுத்து ஹிடன் அவே. ஹிடன் அவே அப்படின்னா டு கன்சீல், டு கவர். அடுத்து லாக்அப். லாக்அப்னா ஷட் அவே, secure someone or something by locking inside to prevent from escaping. அது அடுத்து laughed at நான் ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறது, to say unkind things about someone or something that are intended to make them some silly-ஆக மேக் பண்ணுறதுக்கு. அடுத்து look at அப்படின்னா about the situation subject கேர்ஃபுல்லாக அது லிசன் பண்ணணும், அதுதான். எஸ்பெஷலி டு மேக் இட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக look at this அப்படின்பாங்கல்ல அது. அடுத்து bring up, to teach a child to behave in a particular way, to have a particular beliefs. bring up பண்ணுறது, அப்படி வளர்க்குறது, சொல்லி கொடுத்து வளர்க்குறது. அடுத்து give up பண்ணிடுறது. ஸோ ஸ்டாப் டூயிங் சம்திங், ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தது கேவ் அப் பண்ணுறது. வென்ட் த்ரூ அப்படின்னா வந்து வென்ட் த்ரூ, இது கோ த்ரூ பண்ணிப்பாங்க. ஸோ சர்ச்டு த்ரூ, எக்ஸாமின்ட் மெத்தடாலஜி. அடுத்து வந்து ஃபினிஷ்ட் ஆஃப், டு கில் ஏ பர்சன் ஒரு அனிமல், டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி. ஃபிகர் அவுட்னா ஃபிகர் அவுட் பண்ணுறது, டு பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், டு ஃபிகர் ஏ ப்ராப்ளம், டு ஃபிகர் அவுட் ஏ ப்ராப்ளம். டூ வெர்ப்ஸு, ஹேவ் வெர்ப்ஸு, ஷால், வில். இது செமி மாடல்ஸ். செமி மாடல்ஸ் அப்படின்றது எதுனா நீட், டேர், யூஸ்டு டு, ஆட் டு. நீட், டேர், யூஸ்டு டு, ஆட் டு. இதெல்லாம் மாடல்ஸு. இது வந்து செமி மாடல்ஸு. ஓகேவா? இதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம், மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியானது தான். அடுத்து மாடல்ஸு. மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷனில் தான் மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் கன்க்ளூஷன், சர்டனிட்டி, கட்டாயமாகாத காமிக்கிறதுக்கு. யூ மஸ்ட் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டர்ன் ரெட். ஹீ மஸ்ட் பி வெரி டயர்டு, ஹீ இஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே லாங். அடுத்து எங்கே யூஸ் பண்ணுவோம், பெர்மிஷனுக்கு, பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டிக்கு. மே கம் இன், வேர் ஆர் மை கீஸ், தே மே பி இன் த கார். அடுத்து மஸ்ட் நாட்னா ப்ராஹிபிஷன், யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ அடுத்து மைட், பொலைட், பெர்மிஷன் ஆர் பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரியே தான் வரும். ஸோ பொலைட் பெர்மிஷனுக்கு. ஓகே, மைட் ஐ சஜஸ்ட் அன் ஐடியா, ஐ மைட் கோ ஆன் ஹாலிடே டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர். போனாலும் போவேன். கேன்னா எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. கேன் அப்படின்றது எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. ஸோ ஐ கேன் ஸ்விம், கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன், ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர், அதெல்லாம். அடுத்து நீட் நாட் அப்படின்னா லேக் ஆஃப் நெசசிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன். ஸோ ஐ நீட் நாட் பை tomatoes, there are plenty of tomatoes in the fridge. ஸோ தேவையில்லை அப்படின்றது தான் நீட் நாட். அடுத்து குட் அப்படின்னா எபிலிட்டி இன் த பாஸ்ட், பொலைட், பெர்மிஷன், பாசிபிலிட்டி. when I was saying I could run fast, excuse me, could I just say something, it could rain tomorrow. ஸோ பாசிபிலிட்டி. அடுத்து should, ought to, 50% ஆப்ளிகேஷன். ஓகேவா? அட்வைஸு, லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்காக. ஐ ஷுட் டு see a doctor, I ought to see a doctor, I have a terrible headache. You should or ought to revise your lessons. He should or ought to be very tired, he has been working all day long. ஓகேவா? அடுத்து can you do it. அடுத்து do and don't. We use must when something is compulsory, obligation and important. We use should when something is the right thing to do. Right thing to do na should, compulsory na must. We use should, ought to use பண்ண when something is suggested or recommend பண்றப்ப should use பண்றோம். Students may be quiet when they write the examination. Students, இதில் வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஷுட் பி குவைட் அப்படின்னு இப்படி மஸ்ட்டு ஷுட் இருந்தால் அதான் போடணும், அது இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மே பி குவைட் வென் தே ரைட் த எக்ஸாமினேஷன். யூ ஷுடன்ட் வியர் எ கோட், இட்ஸ் எ குவைட் வார்ம். ஓகேவா? மே ஐ ஓப்பன் த டோர், இட்ஸ் ஹாட் இன் த ரூம், ஐ
ஐ couldn't go to the school yesterday because I was ill. இது வந்து past, ஸோ couldn't. when she was 18 she could run fast. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். when she was 18 அந்த past எழுதும் போது could யூஸ் ஆகும் அப்படின்னு. you can't drive fast, it is not safe. அடுத்து Sachin is a famous cricketer, he can bat well. ஸோ இங்கே வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து how are you, I feel sad to inform that house was burgled last week and when I was on a holiday. அடுத்து burglars should have known for the accumulated newspaper pile that I had shouldன்னு வரும். ஓகேவா. அடுத்து they must have entered through it. இது வழியாக தான் அவங்க என்ட்ரு ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேப்டாப்பு அதில் வேல்யூபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அடுத்து ஷுட் ஹாவ் டெபாசிட்டட் ஜுவல்லரி இந்த பேங்க் லாக்கரில் வச்சுக்கணும். இது ஷுட்டு. ஸோ ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம் மை நெய்பர்ஸ் அபவுட் மை வீக் லாங் ட்ரிப் பற்றி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் ஐ ஷுட் கெட் மை ஜுவல்ஸ் பேக், த பங்களோஸ் மஸ்ட் பி காட் வெரி சூன். அவங்களுக்கு சீக்கிரத்துலேயே பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓகேவா. அடுத்து இதில் இங்கே வந்து milk is a nutritious enriched with vitamins and proteins. We should take milk regularly so that we shall not develop deficiencies in our body. Children and patients can take milk in sufficient quantities and provide to them. We ought to supplement it with fruits. We should consume milk of good quality, otherwise it may cause harm to the body. We should be very careful while selecting the food items because there are chances these could be adulterated. We should protect our health. முக்கியமான இடங்களுக்கெல்லாம் ஷுட் வரும், இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும். இதில் பார்த்திங்கன்னா that could be அடல்ட் ஆகிருக்கலாம், that could be adulterated. ஸோ அதே மாதிரி may cause harm, அது ஹார்மை உருவாக்கலாம். ought to supplement with ஃப்ரூட்ஸோட இதோட எப்படி சாப்பிடணும். ஆட்டுனா நீட் டு தான் ஆல்மோஸ்ட் மீனிங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. அடுத்தது ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை எழுதுனது மேரி பொத்தம் ஹோவிட் தான் வந்து த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலி வந்து இந்த லைன்ஸும் வந்து பார்த்துக்கிறது நல்லது, ஏன்னா அந்த லைன்ஸில் இருந்தும் மேபி அவங்க கேட்கலாம். ஸோ will you walk into the parlor, said the spider to the fly. ஸோ ஏமாற்றி ஒரு பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இதுக்காக ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைனா அந்த பார்லர் அப்படின்னு பார்லர் ரிலேட்டடாக என்ன வேர்டு வந்தாலுமே இந்த போயம் தான் ஓகேவா. அடுத்து மேரி பொத்தம் ஹோவிட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் poet. She was born in Calford, Gloucester. She was educated at home and read widely. She commenced writing verses at a very early age. Together with her husband William Howitt, she wrote over 180 books வச்சு எழுதியிருக்காங்க. 180 books எழுதியிருக்காங்க with her husband. பார்லர் அப்படின்னா வந்து டைடி ரூம் இன் a house used for entertaining guests. ஓகேவா. விண்டிங் அப்படின்னா வந்து ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோஸ்ட். வைண்டிங்னா அப்படி ஒரு மாதிரி நூல் கோர்க்கிறது அப்படி சொல்லுவாங்களா, அதனால ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆஃப் எ கோர்ஸ். வியரி அப்படின்னா வெரி டயர்டு, எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க்னால அப்படி டயர்டாக இருக்காது. பேண்ட்ரி அப்படின்னா ரூம் வேர் ப்ரிவரேஜஸ் ஃபுட் டிஷ்ஷஸ் இதெல்லாம் சாப்பிட்ற இடம். சப்டில் அப்படின்னா டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் ஆர் மிஸ்டீரியஸ். சப்டில்னாலே டெலிகேட், ஃபெயிண்ட் ஆர் மிஸ்டீரியஸ். ஃப்ளாட்டரிங்னா டு ப்ரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட். இன்சின்சியர்லி ஃப்ளாட்டாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு போகுது, இன்சின்சியர்லியாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. கவுன்சிலர் அப்படின்னா எ பர்சன் ஹூ அட்வைசஸ். ஓகே. பார்லர் அப்படின்னா வந்து டைனி ரூம் இன் யூஸ் டு என்டர்டெய்னிங் கெஸ்ட்ஸு. வைண்டிங்னா வந்து இந்த ரிவிஸ்டிங் மூமெண்ட்டு. வியரி அப்படின்னா வெரி டயர்டு. பேண்ட்ரி அப்படின்னா பிவரேஜஸ் ஃபுட்டு எடுத்துக்கிறது. சப்டில் அப்படின்னா டெலிகேட் அண்ட் ஃபெயிண்ட், மிஸ்டீரியஸ். சப்டில்னா தான் சப்டைட்டில் போட்டால் தான் புரியும், இல்லாட்டி புரியவே செய்யாதுன்ற மாதிரி. ஃபெயிண்ட்டு, மிஸ்டீரியஸ், டெலிகேட். ஃப்ளாட்டரிங் அப்படின்னா ப்ரைஸ் காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஃப்ளாட்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. கவுன்சிலர் அப்படின்னா எ பர்சன் ஹூ அட்வைசஸ். இது லைட்டாக ஒரு ரீடிங் மட்டும் விட்டுலாம். The poem begins with the spider's friendliness. He requests to fly to come into his home. The spider describes his parlor as the prettiest one. Fortunately, the fly was wise and refused to get into the house. The spider pretends to be a good and asks her to come and rest at his home. He offers her bed curtain and bed sheets to rest. The time also fly and refuses this offer very politely. The next weapon spider is flattery.
flattery பொய்யா புகழ்றது. So Cider praises the wings and he invites her to look at herself in the mirror which is in parlor. The fly is entered by the words of the spider. She falls as a prey. preyனா இரையாயிடுச்சு to his enemy. இதுதான் வந்து ஹோல் ஸ்டோரியே. அடுத்து appreciate the poem. Anthropomorphism. அப்படின்னா என்னென்னா டு இன்டர்வியூ நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ் அண்ட் வித் ஒரு எக்ஸாம்பிளுக்கு த்ரூ அவுட் த போயம் வி சி த ஸ்பைடர் த ஃப்ளை பிஹேவ் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். வி சி ட்ரீ பெட் மிரர் ஸ்டார்ஸ் அண்ட் ஸோ ஒன். ஸோ வந்து ஒரு நான் ஹியூமன் கேரக்டரை ஹியூமன் ட்ரைட்ஸோட அப்படி சேர்க்குறது. இஃப் ஆத்தர் இமேஜின் அனிமல் அஸ் ஹியூமன், அது பேர் பெர்சானிஃபிகேஷன். இஃப் அனிமல் ஆக்சுவலி பிஹேவ் அஸ் எ ஹியூமன், அதுதான் ஆந்த்ரோபோமார்ஃபிசம். ஓகேவா? ஒரு ஆத்தர் வந்து ஆத்தர் கதை சொல்கிறாரு, அதில் எப்படி சொல்கிறாரு, ஒரு அனிமலை வந்து ஹியூமன் மாதிரி எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா அது பெர்சானிஃபிகேஷன். இது ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னா அந்த அனிமல் இல்லாட்டி அந்த ஆப்ஜெக்ட் வந்து மனுஷனை மாதிரியே எல்லாமே பண்ணுது அப்படின்னா வந்து அதுதான் ஆந்த்ரோபோமார்ஃபிசம். எஸ்பெஷலி இந்த போயத்தை வந்து நீங்கள் என்ன போயம், ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இந்த போயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த போயத்தில் வர்றது வந்து ஆந்த்ரோபோமார்ஃபிசம். ஓகேவா? ஸோ வந்து பெர்சானிஃபிகேஷன் அது வந்து ஹியூமன் குவாலிட்டி, கேரக்டர், ஆப்ஜெக்ட், அனிமல், ஹியூமன் இல்லாதது ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணுறது. ஓகேவா? இதே இது ரேபிட் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் ஆந்த்ரோபோமார்ஃபிசம். ஷேரிங்காக ட்ரீட்டிங் அஸ் டு மீ ஆப்ஜெக்ட் இஃப் தேர் ஹியூமன் அப்பியரன்ஸ், எல்லாமே ஹியூமன் பிஹேவியர் மாதிரியே இருக்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே ஆந்த்ரோபோமார்ஃபிசம். அடுத்து figures of consonants, repetition of similar consonant words in the neighboring words. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கன்சோனன்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து கன்சோனன்ஸ் அப்படின்னா ரெப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் கன்சோனன்ட்னாலே அதிலே கான்சோனன்ட் இருக்கு இல்லையா, கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் in the neighboring words. So T is the prettiest little parlor that ever you did spy. prettiest little டின்னு போட்டு வருது இல்லை. ஸோ கான்சோனன்ஸ். அடுத்து அசனன்ஸ், ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் வவ்வல் சென்டென்ஸ். ஏனாலே ஒரு வவ்வல், ஸோ அசனன்ஸ்னு ஆரம்பிக்கிறது. அசனன்ஸ் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் வவ்வல் சவுண்ட்ஸ் AEIOU இந்த நெய்பரிங் வேர்ட்ஸு. இது வந்து கன்சோனன்ஸ் அப்படின்னா prettiest little, இது வந்து கன்சோனன்ஸு. அசனன்ஸ் அப்படின்னா prettiest little parlor that ever you did spy. ஓகேவா? யூ டிட், இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா யூவில் வந்து ஓ வருது, டிட்டில் வந்து ஐ வருது. ஸோ அது வந்து அசோனன்ஸ். ப்ரிட்டியஸ்ட் லிட்டில் அது வந்து கன்சோனன்ஸ். பார்லரில் ஓ வர்றது, யூவில் ஓ வர்றது, டிட்டில் ஐ வர்றது, இது எல்லாமே வந்து அசோனன்ஸ். ஓகேவா? EIO வந்துச்சுன்னா அசோனன்ஸ். அடுத்தடுத்த வேர்டில் இது கான்சோனன்ட் வேர்டு வந்துச்சுன்னா கன்சோனன்ஸ். அடுத்து அனஃபோரா அப்படின்னு சொல்கிறாங்க. அனஃபோரா அப்படின்னு ரிப்பிட்டேஷன் ஆஃப் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் எ சீக்வென்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், பேராகிராஃப். அனஃபோரா. ஓகேவா? ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யூ கல்சி, ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஹவு ரெண்டு இதில் வந்துருச்சா. ஸோ அனஃபோரா. அனஃபோரா அப்படின்றது ரிப்பிட்டேஷன் ஆஃப் எ வேர்டு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆனாகிராம். ஆனாகிராம் அப்படின்னா வந்து அந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை வச்சு வெவ்வேறு வேர்ட்ஸ் நம்மளே உருவாக்கலாம். ஸோ அது வந்து ஆனாகிராம். ஆனஃபோரா அப்படின்னா வந்து ரிப்பீட்டிஷன் ஆஃப் எ வேர்டு ஆர் எ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் எ சீக்வென்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், பேராகிராஃப், லைனில். ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யூ சீக் விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஓகேவா? அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் பை த பீப்புள், இதெல்லாம் சொன்னது இந்த ஆப்ரஹாம் லிங்கன், அவர் இமேஜ் போட்டிருக்காங்க. அடுத்து ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். த ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பட் மைன் ஆர் டல் அஸ் லீடு. அஸ், லைக் இது வந்துட்டாலே சிமிலி. ஓகேவா? சிமிலி. அடுத்து அலிட்ரேஷன் அப்படின்னா வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். கான்சனன்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு ஸோ அது வந்து சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரே லெட்டர் வந்து வர்றது. இப்போ எஸ் வந்தால் எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர், எஸ்ன்னு வந்துருச்சா. மூணுமே அலிட்ரேஷன். அடுத்து யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். யூன்னு வருது, டபிள்யூன்னு வருது, ஒரே வேர்டு ரிட்டன் ஆகி வந்துச்சுன்னா அதுதான் அலிட்ரேஷன். அடுத்து பீட்டர் பைப்பர் பிக்ட் எ பெக். ஸோ இதில் வந்து
அனஃபோரா வந்து வந்திருக்கு. ஏன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸு, அதுவும் ஸ்டார்டிங் ஆஃப் த அதில் லைனில். ஸோ பீட்டர் பீட்டர் பீட்டர்னு வந்துருச்சா, ஸோ அனஃபோரா. பீட்டர் பீட்டர் பீட்டர்னு வந்துச்சுன்னா அனஃபோரா. ஒரு வேர்டையே ஒரு வேர்டில் இருக்க லெட்டர்ஸ் மாற்றி மாற்றி போட்டால் அதே வேர்டு அடுத்து வந்துச்சுன்னா அது வந்து அனாகிராம். இது வந்து அனஃபோரா. ஓகேவா. அடுத்து வித்தவுட், இது வந்து ஒரு லிசனிங் பேசேஜ், லிசன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்கு. அடுத்து நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், இது வந்து அடிஷ்னலாக இருக்கிறது ஒன்று. ஸோ நெவர் ட்ரஸ்ட் எ மிரர்னு சொல்லிட்டு அப்படி மிரரில் இருக்க மாதிரி லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், ஃபார் எ மிரர் ஆல்வேஸ் லைஸ், மேக்ஸ் யூ திங்க் தட் யுவர் ஒர்த் கேன் யூ சீன் ஃப்ரம் த அவுட் சைட். ஸோ இது எழுதுனது யாருன்னா எரின் ஹான்சன். எரின் ஹான்சன். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் எழுதுனது எரின் ஹான்சன். அடுத்து சப்ளிமெண்ட்ரி வந்து த கேட் அண்ட் த பெயின் கில்லர், an extract from the adventures of Tom Sawyer. The cat and the painkiller, the extract of the adventure of Tom Sawyer. அப்புறமா மார்க் ட்வைன். கேட்டுனாலே அந்த ஒரு மார்க் போட்டு இருக்கும் அதில். ஸோ அப்படிங்க வச்சுக்கோங்க. அந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர், மார்க் ட்வைன். இதுக்கு வந்து கொஞ்சம் மருந்து வந்து அடிஷ்னல் டோசேஜ் வந்து கொடுத்துருவாங்க. அது பார்த்தா கேட் வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி கதை. The Adventures of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along with the Mississippi River at Petersburg. Tom Sawyer lives with his auntie Polly and his brother Sid. He's up all sorts of mischief. நிறைய சேட்டை பண்ணுற பையன். ஸோ த கேட் அண்ட் த பெயின் கில்லர், ஒன் ஆஃப் த எபிசோட் ஆஃப் டாம் சாயர் ஃபைண்ட் ஹிம் பிளேயிங் ப்ராங்க்ஸ் வந்து நிறைய அந்த ஆண்டியை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சாமுவேல் லங்கூர்னி கிளேமென்ஸ், better known by his work மார்க் ட்வைன். அவர் எழுதின மார்க் ட்வைனே அவர் பேராகவே யூஸ் பண்ணிட்டாங்க, மார்க் ட்வைன் சொல்லிட்டு. ஸோ சாமுவேல் லங்மன் கிளிமென்ஸ். ஓகேவா. சாமுவேல்ன்ற பையன் சேட்டக்கார பையன் அப்படிங்க. சாமுவேல்னாலே ஒரு சேட்டக்கார பையன், மார்க் ட்வைனு, அந்த கேட்டு, இந்த பெயின் கில்லர் அப்படின்னு எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம். அடுத்து அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், entrepreneur. So Twain was raised in Hannibal, Missouri, which later provides the setting for his novels. His famous works are The Adventures of Tom Sawyer and The Adventures of Huckleberry Finn. ஸோ எல்லாமே அட்வென்ச்சர் தான். சாமுவேல்னாலே அட்வென்ச்சர், கேட்டு, மார்க் ட்வைன், ஹானிபல், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து infatuated with an intense but short-lived passion or admiration for someone or something. infatuation அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து plunges act of causing or thrusting forcibly or suddenly into something liquid. அடுத்து quack அப்படின்னா fraudulent or ignorant pretender to medical skill. fraudulent or ignorant pretender to medical skill, quack. அடுத்து ப்ரொஃபஸிங் அப்படின்னா கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹேஸ் ஏ குவாலிட்டி ஆர் ஃபீலிங். ப்ரொஃபஸிங் அப்படின்னா கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸாக வந்து கிளைம் பண்ணுறது, ப்ரொஃபஸிங் ஃபால்ஸாக கிளைம் பண்ணுறது. அடுத்து ஃபென்சி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட், அப்படி ஃபென்ஸை தாண்டி போகிற மாதிரி ஃப்ரென்சி, ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட். அடுத்து சம்மர் சால்ட் அடிக்குன்னா அக்ரோபேட்டிக் மூவ்மெண்ட் இதர் ஃபார்வர்ட் பேக்வேர்டில் போகிறது. அடுத்து பெட்ரிஃபைனா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்டு. அடுத்து வந்து இந்த கதையில் இருக்கிறது தான் வேணும்னா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். டாம் வாஸ் டிஸ்டர்ப்டு பிகாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் பெக்கி தாச்சர் ஹேட் ஸ்டாப்ட் கம்மிங் டு ஸ்கூல் and was an experimenter in trying out new medicines. Tom used the painkiller, mend the crack on the sitting room floor. Peter sprang a couple of yards in the air as they had teaspoon of painkiller. Finally Aunt Polly said to Tom that he need not take any more medicine அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டாம் சாயர் ஃபெல்ட் டிஜெக்டட். பெக்கி தான் அது ஸ்கூலுக்கு வராதனால ரொம்ப டிஜெக்டடாக ஃபீல் பண்ணான். கம்மிங் டு ஸ்கூல் about his health condition, she began to try finishing remedies on him, and pretended to like the painkiller. The crack on the floor. அடுத்து வந்து ants cat வந்து பீட்டர், painkiller flat on adverse effect on the cat. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டோரியில் இருக்கிறது தான், பெருசாக இதில் கேட்கலாம் சான்ஸே இல்லை. அடுத்து
finally hit upon இந்த ஸ்டோரி ஃபைனலி லாட் ஆஃப் அமெரிக்கன் ஸ்லாங் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் கம்ப்ளீட் த டேப்லெட் கொண்டு வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வச்சு மாற்ற சொல்கிறாங்க. ஃபைனலி ஹிட் பான் அப்படின்னா ஃபைனலி ஹிட் அப்பான். தேர் இஸ்ன்ட் ஓகேவா, தேர் இஸ்ன்ட் எனி திங் மீன் அது. அடுத்து டீட் ஐ டோன்ட் நோ, இன்டீட் ஐ டோன்ட் நோ, எஸ் ஐ பிலீவ் தே டூ, எஸ் மேடம், தட் இஸ் ஐ பிலீவ் திங்க் ஸோ. அடுத்து she is a roasted bowl out of me, she had a roasted bowl out of me. இது வந்து go along with you ஓகேவா. அடுத்து hit upon மாற்றணும், there isn't மாற்றணும், indeed that's it அது மாதிரி இல்லை, that is I believe they do. இது வந்து எஸ் மேடம், எஸ் எம் போட்டுக்கல மேடம். இது வந்து ஹேட் ஓகேவா, அலாங் வித் யூ. ஸோ இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியது. அடுத்து கேட்ஸ் பற்றினா சும்மா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். கேட்ஸ் கேன் ட்ரிங்க் சீ வாட்டரும் கேட்ஸால் குடிக்க முடியும். ரிச் பட்டனே கேட்ஸ் நோஸ் யூனிக் ஹியூமன் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே தான் அதுக்கு இருக்கும். ஸ்வீட் திங்ஸ் அதெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியும். ஃபீமேல் கேட் இஸ் கால்ட் ஏ மாலி ஆர் ஏ குயின் ஓகேவா. மோஸ்ட் ஃபீமேல் கேட்ஸ் ஆர் ரைட் பாட் அண்ட் மோஸ்ட் மேல் கேட்ஸ் ஆர் லெஃப்ட் பாஸ் யூஸ் பண்ணும் போல். மேல் கேட்ஸ் ஆர் கால்ட் டாம்ஸ். கேர்ள்ஸ் வந்து மாலி குயின் மாதிரி, இது வந்து டாம்ஸு. கேட்ஸ் கேன் மேக் ஓவர் 100 வவ்வல் சவுண்ட்ஸு. கேட்ஸால் 100 வவ்வல் சவுண்ட்ஸை வந்து உருவாக்க முடியும். இதெல்லாம் அபவுட் கேட்ஸ். அடுத்து வந்து 5th யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.